தொடக்கி வச்சதே காமராஜர் பீரியட் தான் தெரியுமா? பிரச்சாரங்கள்ல தேவர் பேசின விஷயங்கள். கர்மவீரர் கு. காமராஜ் அவர்களை சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியவர்கள் மீது திருப்பூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் புகார் மனு. காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்பு சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கர்மவீரர் கு. காமராஜர் மீது அவதூறு பரப்புவதாக திருப்பூர் மாவட்ட காவல் அலுவலகத்தில் ஏஎம் சௌத்ரி மீது புகார் மனு அளித்தனர். நிகழ்வில் மாநில தலைவர் எஸ்.வி. பூமிநாதன், தென்காசி மாவட்ட செயலாளர் எஸ். கோவிந்தசாமி, மாநில வழக்கறிஞர் அணி செயலாளர் ஜெயந்திரன், நாடாளும் மக்கள் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் எஸ். நாகேந்திரகுமார், சட்ட ஆலோசகர் ஜி.பி. கணேசபாண்டியன் உடன் இருந்தனர். இது குறித்து மாநில தலைவர் எஸ்.வி. பூமிநாதன் பேசியதாவது: வணக்கம், பேர் பூமிநாதன், காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்புடைய மாநில தலைவர். இப்ப இங்க எதுக்காக வந்திருக்கோம்னாக்கா, திருப்பூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். என்ன காரணத்துக்காக வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ சமீபத்துல சௌத்ரி தேவர் அப்படிங்கிற ஒருத்தர் தேசிய தலைவர் ஒரு திரைப்படம் எடுத்தாரு, எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த திரைப்படத்துல நிறைய சர்ச்சைக்குரிய சீன்கள் இருக்கு. அது சம்பந்தமா நம்ம சமாதி சேர்ந்த அறிஞர் ஒருத்தர் ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காரு, வழக்கு தொடுத்திருக்காரு நீதிமன்றத்துல. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த தருணத்துல பாத்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாரு, ஆதன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதே ஏஎம் சௌத்ரி தேவர்ங்கிறவர். அது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஐயா பெருந்தலைவர், அதாவது மக்கள் போட்டும் ஒரு தேசிய தலைவர் பெருந்தலைவருடைய ஆட்சி காலத்துல கள்ள நோட்டு அடிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அவருடைய ஆட்சி காலத்துல கள்ள நோட்டு அடிச்சு அதை மட்டும் சொல்லாம ஓட்டுக்கு பணம் கொடுத்தாங்க, ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தை அவர் தான் துவக்கி வச்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாத குற்றச்சாட்டை அப்பட்டமா சுமத்துறாரு. இந்த குற்றச்சாட்டை எப்படி சொல்றாருன்னா, தேவர் பொது மேடையில பேசினாரு அப்படின்னு சொல்றாரு. தேவர் பேசும்போது இவர் இருந்தாருன்னு தெரியல, இவர் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை அவருடைய ஏஜுக்கு. சோ அப்படி தேவர் பேசியிருந்தாலும் அதுக்குண்டான ஆதாரம் வேணும் இல்ல. தேவரும் காமராஜரும் நண்பர்களா இருந்திருக்காங்க, அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நம்ம சோசியல் மீடியாக்களை பாக்குறோம், நம்ம பார்த்தது இல்லை, நம்ம ஏஜுக்கு நம்ம அதை பார்க்கல. ஆனால் அதை இப்படி திருச்சி பேசக்கூடாது இல்லையா? ஒரு தலைவரை போல இது பண்ற அளவுக்கு நீங்க சொல்ல போனீங்கன்னா, ரெண்டு சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை தூண்ட அளவுக்கு இருக்குது. சமுதாயத்துக்குள்ள இப்ப நல்லா நட்போட பழகிட்டு இருக்கோம் ரெண்டு சமுதாயமே. இந்த இவருடைய பேட்டியை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சண்டை வரும், சண்டை போற அளவுக்கு இவர் பண்ணிட்டாரு. இது முற்றிலும் இது தடுக்கணும், அந்த சேனல்ல முடக்கணும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். அதுவும் இல்லாம இப்போ ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த திரைப்படத்தை சென்சார் போர்டு போய் தான் அந்த படம் வெளியே விடுவாங்க. அதுவும் இல்லாம காவல்துறை உயர் அதிகாரிகள் அந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். பார்த்து அதோட இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வசனங்கள் வந்தா அதை நீக்கித்தான் அந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இது சம்பந்தமா நம்ம மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கு புகார் கொடுத்துருக்கோம். அவர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காரு. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பார் நம்புவோம். பூமிநாதன், காமராஜர் மக்கள் பாதுகாப்பு பேரமைப்புடைய மாநில தலைவர்.